திமுக 75 சீட் கூட வாங்காது. 15 அமைச்சர்கள் படுதோல்வி. உதயநிதியால் திமுகவுக்கு எதிராக திரும்பிய 3 கூட்டணி கட்சிகள். அமித்ஷாவுக்கு உளவுத்துறை அனுப்பிய பரபரப்பு ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் மே 4ஆம் தேதி எப்படிப்பட்ட தேர்தல் முடிவுகள் வரப்போகிறது என்பதை எதிர்நோக்கியுள்ளார்கள். இந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் உளவுத்துறை மூலம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று சர்வே நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படியான நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழ்நாட்டில் ஒரு சர்வே நடத்தியுள்ளார்கள். அதில் என்னதான் திமுக மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, தினசரி திட்டங்களை அறிவித்தாலும் திமுக ஆட்சி மீது பெண்களுக்கு பெரிய அளவில் அதிர்ச்சி இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாகில் மது அருந்தி ஏராளமான ஆண்கள் உயிரிழந்து கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டு பெண்கள் விதவையாகி வருவதாக கனிமொழி நீலிக்கண்ணீர் வடித்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் 30,000 விதவைகள் உருவாகியுள்ளார்கள். இதற்கு முழுக்க டாஸ்மாக் கடைகளே காரணம் என்று ரிப்போர்ட்கள் தெரிவிக்கிறது. அதோடு சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை பாலியல் பிரச்சனைகளில் சிக்கி வருகிறார்கள். கஞ்சா, போதைப் பொருட்கள், இப்படி மு.க. ஸ்டாலினுக்கு பெண்கள் மத்தியில் பல வகையிலும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. இதுபோன்ற விஷயங்கள் தான் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பிரதிபலித்திருப்பதாக தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு உளவுத்துறை தெரிவித்திருக்கிறதாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி என அனைத்து கட்சிகளையும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் பணியாற்றினார்கள். இதனால் என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே திமுகவுக்கு எதிராகத்தான் இந்த முறை செயல்பட்டார்கள். குறிப்பாக உதயநிதி, அடுத்தபடியாக மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் மட்டுமின்றி அவரை முதலமைச்சராக்கவும் திட்டமிட்டுள்ளார். ஆனால் இப்படி உதயநிதிக்கு மு.க. ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் என எந்த கட்சிகளுக்கும் பிடிக்கவில்லையாம். அதன் காரணமாகவே தேர்தல் நேரத்தில் திமுக வெற்றிக்காக கூட்டணி கட்சிகள் யாரும் பணியாற்றவில்லை. இதுவும் திமுகவுக்கு இந்த தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறியுள்ள உளவுத்துறை, திமுக பெரிய அளவில் எதிர்பார்த்த சில சிறுபான்மையினர் பகுதிகளில் 40% ஓட்டுகளுக்கு விஜய் வேட்டு வைத்துவிட்டார். இது திமுக வேட்பாளர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். இதன் காரணமாக இந்த முறை திமுகவின் 15 முக்கிய அமைச்சர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள். இதற்கெல்லாம் மேலாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை கணிசமான ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. அதேபோல் பாஜகவும் தமிழ்நாட்டில் பரவலாக வளர்ந்திருப்பதால் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக உளவுத்துறை அமித்ஷாவுக்கு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த முறை எப்படி அதிமுக 75 தொகுதி வரை வெற்றி பெற்றதோ அதே போன்றுதான் இந்த முறை மு.க. ஸ்டாலினும் வெற்றி பெற முடியும். எடப்பாடி பழனிசாமி 90 முதல் 100 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள் மூலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் இந்த முறை தொங்கு சட்டசபை ஏற்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உருவாகும் என்று தற்போது தான் அளித்துள்ள ஒரு பேட்டியிலும் தெரிவித்துள்ளார் அமித்ஷா. அடுத்த செய்தி. 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக வெற்றி வாய்ப்பு குறித்து டெல்லிக்கு போன ரிப்போர்ட். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 50 தொகுதிகள் வரை போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 27 தொகுதிகளோடு நிறுத்திக் கொண்டார்கள். குறிப்பாக டெல்லி பாஜகவை பொறுத்தவரை அதிமுக தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைவதை விட வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதே சமயம் இந்த தேர்தலில் திமுகவை எப்படியாக வீழ்த்த வேண்டும் என்று டெல்லி பாஜக கருதியதால் அதிமுகவுக்கும் நிறைய இடங்களை விட்டுக் கொடுத்தார்கள். குறிப்பாக 27 தொகுதிகளில் 18 இடங்களில் நேரடியாகவே திமுக வேட்பாளர்களுடன் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக மோதியுள்ளார்கள். என்றாலும் இந்த தொகுதிகளில் மறக்காமல் பாஜக வாங்கிக் கொண்டு தங்களது வேட்பாளர்களை களத்தில் இறக்கியது. கடந்த 2021 தேர்தலில் 20 தேர்தலில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துடன் களமிறங்கினார்கள். இதற்காக அண்ணாமலை தமிழகம் முழுக்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவரது பிரச்சாரம் இதுவரை பாஜகவின் ஓட்டு வங்கியாக கண்டிப்பாக உயர்த்தியிருக்கும் என்று டெல்லி பாஜக கருதுகிறது. இந்த நிலையில் இந்த முறை தமிழ்நாட்டில் 85.15% ஓட்டுகள் பதிவாகி இருக்கும் நிலையில் பாஜகவின் வெற்றி நிலவரம் குறித்து தங்களது உள்துறை ஆய்வை நடத்த உத்தரவிட்டுள்ளார் அமித்ஷா. இதையடுத்து தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர்களிடத்தில் சில விரிவான தகவல்களை கேட்டுள்ளார்கள். அதாவது இந்த முறை தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள், பாஜகவின் வாக்குப்பதிவு அதிகரிக்க காரணமாக இருந்த அம்சங்கள் என்னென்ன, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தார்களா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தாக்கம் திமுக மட்டுமின்றி மற்ற கட்சிகளின் மீதும் விழுந்திருக்கிறதா, முக்கியமாக பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட 27 தொகுதிகளிலும் அவர்களது வாக்கு சதவீதம், வெற்றி வாய்ப்பு எப்படி
எப்படி இருக்கும் என்பது குறித்து டெல்லி மேலிடத்திற்கு உடனடியாக ஒரு ஆய்வு அறிக்கையை அனுப்புமாறு தமிழக பாஜகவிடம் ரிப்போர்ட் கேட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தேசிய பாஜகவிடம் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் தங்களது அரசியல் அடித்தளத்தை இன்னும் விரிவுபடுத்த பாஜக புதிய வியூகங்களை வகுக்கப் போகிறார்களாம். குறிப்பாக இந்த முறை துணிச்சலாக திமுக வேட்பாளர்களை எதிர்த்து பாஜக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்பது குறித்த அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி அடுத்து வரும் தேர்தல்களில் திமுகவின் வியூகங்களை எப்படியெல்லாம் அடித்து தூள் பண்ணுவது என்பது குறித்த ஆலோசனையும் நடைபெற்று வருகிறதாம். அதன் காரணமாகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக தங்களது அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோணத்திலேயே பார்க்கிறது. அதனால்தான் தொகுதி வாரியாக தரைமட்ட அரசியல் மாற்றங்களையும் டெல்லி மேலிடம் தீவிரமாக மதிப்பீடு செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, தாவேகா தற்குறி கூட்டமா, தலையெழுத்தை மாற்றும் கூட்டமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எத்தனை சதவீதம் ஓட்டுகள் பெறப்போகிறது என்பதை இன்னும் உறுதியாகவில்லை. ஆனால் அதற்குள் விஜய் தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார், திராவிட கட்சிகளின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறார் என்றெல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தேர்தலுக்கு முன்பு விஜய் அரசியலில் தாக்குப்பிடிக்க மாட்டார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோடு மீண்டும் சினிமாவில் நடிக்க ஓட்டம் பிடித்து விடுவார் என்றும் சிலர் அவரை விமர்சித்தார்கள். இந்த நிலையில் இந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கினார் விஜய். இதில் 2 தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் 106 பேர் மற்ற கட்சியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் அனைவருக்கும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் விஜய். அதோடு விஜய் பிரச்சாரத்திற்கு சென்ற அனைத்து இடங்களிலும் கூட்டம் அலைமோதியது. இது நடிகருக்கான கூட்டம் என்று கூறப்பட்டாலும் சட்டமன்ற தேர்தல் நடந்ததிலிருந்து பலரும் திமுகவிடம் பணம் வாங்கிவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாங்கள் ஓட்டு போட்டதாக வெளிப்படையாக கூறத் தொடங்கினார்கள். இதுதான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பிவிட்டுள்ளது. அதோடு விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு படையெடுத்தது திராவிட கட்சிகளுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் காரணமாகவே இந்த தேர்தலிலும் அதிமுக திமுக கூட்டணியை அதிக ஓட்டுகள் பெற்றாலும் அறுதி பெரும்பாலும் கிடைக்காது. அவர்கள் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்துடன் வரவேண்டிய சூழல் ஏற்படும் என்கிற எண்ணத்தில் விஜய் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் விஜய் கட்சியினரை தற்குறிகள் என்று விமர்சித்தவர்கள் இப்போது இந்த தற்குறிகள் தமிழக அரசியலில் தாக்குப்பிடித்து விடுவார்களா என்று கூறத் தொடங்கிவிட்டார்கள். என்றாலும் கூட இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் அடிக்கும் ட்வீட்டுகளை வைத்து விஜய் தான் தமிழக அரசியல் களத்தை மாற்றப் போகிறார் என்று யாரும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளிவரட்டும். அதன் பிறகு விஜய் பந்தயம் அடிப்பாரா, இல்லை மற்ற கட்சிகளின் ஓட்டுகளை பிரிக்கும் ஒரு தலைவராக மட்டுமே இருப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.